ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் குக்கிங். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் திருநெல்வேலி ஹல்வா எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு சம்பா கோதுமை ரவை. இது ஈஸியாக இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரவை மாதிரி தான் இருக்கும். ஆனால் சம்பா கோதுமையில் செஞ்ச ரவை. இதில் நிறைய பேர் உப்புமா அதெல்லாம் செய்வாங்க. நம்ம அந்த ரெசிப்பியும் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். இதில் 200 கிராம் எடுத்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் நம்ம இந்த கோதுமை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம். ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் சம்பா கோதுமையில் தான் இது செய்யணும். நீங்கள் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற கோதுமையிலலாம் செய்யக்கூடாது. அது நல்லாவும் இருக்காது, அதில் செய்யவும் கூடாது. ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த பாத்திரத்தில் தண்ணி, அதாவது நல்ல தண்ணி ஊற்றிக்கங்க. நல்ல தண்ணி ஊற்றி இதை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இதை பிசைஞ்சு நம்ம பால் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இதை தொட்டு பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கோதுமை. இப்போ இதை பிசைஞ்சு பால் எடுத்துடலாம். நம்ம உடைச்ச சம்பா கோதுமை ரவையில் தான் நம்ம இது செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு கடையில் சம்பா கோதுமை முழு கோதுமையும் கிடைக்கும். அதை கூட எடுத்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு அடுத்த நாள் அதை மிக்சியில் அடித்து பால் எடுக்கலாம். பட் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அதாவது கொஞ்சம் நிறையா இருக்கும் வேலை. அதனால தான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்காண்டி இந்த மாதிரி உடைச்ச கோதுமை வாங்கி நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம கோதுமை ரவை வாங்கி ஊற வச்சு செஞ்சோன்னா மிக்சியில் அடிக்கலாம் தேவையில்லை, கையில் பிசைஞ்சே பால் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கையில் பிசைஞ்சே பால் வந்துடுச்சு. இது பார்க்குறதுக்கு நார்மல் பால் மாதிரி தான் இருக்கும். பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி பால் வரும். இதை ஒரு உயரமான பாத்திரத்தில் இல்லாட்டி தண்ணி ஜாரில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதை ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிக்கிறேன். இந்த பாலை வடிகட்டி கொஞ்சம் உயரமாக இருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. எதுக்கு நம்ம உயரமாக இருக்க பாத்திரத்தில் ஊற்றுறோன்னா, இது அடியில் அந்த பால் ஃபுல்லாக தங்குனதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த புளிச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றுவோம். அப்போ உயரமான பாத்திரத்தில் ஊற்றினா தான் கீழே தங்கின பால் வராது. அகலமாக இருக்க பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த கீழே தங்கியிருக்க பாலும் சேர்ந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நம்ம உயரமாக இருக்க பாத்திரத்தில் இல்லாட்டி ஜாரில் இந்த பாலை ஊற்றி வச்சுக்கிறோம். இப்போ மறுபடி தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு பால் எடுக்கிறேன். கடைசியாக நல்லா தெளிவாக தண்ணி வர வரைக்கும் இதில் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மறுபடி பிசைஞ்சு பால் எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. இதையும் நான் வடிகட்டி அதே ஜாரில் ஊற்றிக்கிறேன். நம்ம இதில் ஃபுல்லாக பிசைஞ்சு பால் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி வந்துடும், பபிள் கம் மாதிரி வரும். கடைசியாக அந்த ஸ்டேஜில் நம்ம பால் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த மாதிரி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஜவ்வு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பால் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா பாலையும், நான் எடுத்த பால் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தண்ணி ஜார் நிறைய 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 பால் இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. 3 மணி நேரம், அதாவது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இது ஆகணும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அடியில் நம்மளுக்கு பால் நல்லா தங்கியிருக்கு. மேலே இருக்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். மேலே இருக்கிறது ஃபுல்லாக புளிச்ச தண்ணி தான். அதை நம்ம கீழே ஊற்ற போகிறோம். அடியில் இருக்க பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் மேலே தண்ணி எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி. இது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். நான் அதை ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு நம்ம அடியில் இருக்க அந்த தங்கின பால் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இதனால தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், நல்லா உயரமாக இருக்க பாத்திரத்தில் எடுத்துக்கங்க அப்படின்னு. இப்போ கீழே இருக்க அந்த கெட்டியான பாலை நம்ம அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இது ஒரு கிளாஸில் நான் எடுத்துக்கிறேன். இதுவும் 200 கிராம் பிடிக்கும். அதனால தான் நான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதையே கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் அளக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. சர்க்கரை, அப்புறம் தண்ணி அதெல்லாம் அளக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் 1.25 டம்ளர் அந்த திக்கான கோதுமை பால் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். நான் அதை 1.25 டம்ளர் பாலை திருப்பி அதே ஜாரில் ஊற்றிட்டேன். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
நம்மளுக்கு வந்து 1 1/4 டம்ளர் இருக்குது பால், கோதுமை பால். ஸோ வந்து நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். டோட்டலாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அது வந்து இடையில நம்மளுக்கு வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. அதனால தான் உங்களுக்கு அதை காட்ட முடியல. இப்போ நான் எந்த டம்ளரில் பால் அளந்தனோ அதே டம்ளரில் 3 கப் அளவுக்கு நம்மளுக்கு சர்க்கரை வேணும். 3 கப்பில் 2.5 கப் தனியாக, 1/2 கப் தனியாக பிரிச்சுக்கலாம். நான் இப்போ இதில் 2.5 கப் போட்டுட்டேன். பேலன்ஸ் இருக்க 1/2 கப்பை வந்து தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரிஜினல் திருநெல்வேலி ஹல்வா அப்படிங்கிறனால இதுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த சர்க்கரையை தான் வந்து கேரமலைஸ் பண்ணி ஒரிஜினல் கலர் கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த 1/2 கப் வந்து அந்த கலர் வரதுக்காண்டி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சர்க்கரை, ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி, அப்புறம் 200 கிராம் அளவுக்கு நெய். இது வந்து நம்ம 1 கப், அதாவது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அல்வாவுக்கு தேவையானது அளவு எடுத்து வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து 200 கிராம் நெய் பிடிக்கும். அதனால் 200 கிராம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 2.5 கப் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து எந்த டம்ளரில் நம்ம பால் அளந்தோமோ அதே டம்ளரே யூஸ் பண்ணுங்கள். அதே கிளாஸ் இல்லாட்டி அதே பவுல் அதே யூஸ் பண்ணுங்கள். வேறு எதையும் மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராமல் நம்மளுக்கு கரெக்டான அல்வா வரும். இப்போ வந்து நான் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பாகு காய்ச்ச போகிறேன். இப்போ வந்து அது அடுப்பில் இருக்கட்டும். கூடவே வந்து பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் வந்து இந்த 1/2 கப் சர்க்கரை வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வாவில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இதில் அந்த கலர் வந்து இதில் கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதில் கலர் லைட்டாக ஓரங்கள் எல்லாம் வந்து வரும். ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். இந்த பாருங்கள், வருது பாருங்கள். அது வரைக்கும் இதை வந்து கரண்டி வச்சு கிண்டாதீங்க. கிண்டுனீங்கன்னா இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக ஓரத்தில் கலர் வர ஸ்டேஜில் வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லாட்டி வந்து டக்குன்னு கருகிரும். இந்த ஸ்டேஜில் வந்து கரண்டியை வச்சு நல்லா டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நல்ல கலர் வரும் நம்மளுக்கு. ஒரு மாதிரி மெரூன் கலர் வரும். கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பாகில் கொண்டு போய் இதை கலக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாருங்கள், கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் தான் நம்மளுக்கு கரெக்டான கலரு. இப்போ வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாகில் கொண்டு இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கூட இது வந்து கரிஞ்சிரும். கரிஞ்சிருச்சுன்னா டோட்டல் அல்வாவே வந்து இதை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த சர்க்கரை பாகை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. கேரமலைஸ் பண்ணதை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரிஜினல் ஹல்வாவோட கலர் வந்துருச்சு நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு பாகு பதம் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சிறு கம்பி பதம் வரணும். அதாவது நம்ம கையில் தொட்டு இப்படி எடுத்தோம்னா கம்பி மாதிரி நிற்காமல் உடையணும். இப்படி எடுத்தோன்னே டக்குன்னு உடஞ்சிடணும் நடுவில். அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ வந்து பதம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பால், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வேலை வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இந்த பாருங்கள், பால் ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. அப்போ வந்து அடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும் மிக்ஸ் பண்ணுறதை விட்டிங்கன்னா. அதனால் நம்ம கண்டினியூஸாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நீங்கள் வந்து தனியாக உட்காந்து பண்ணுறத விட யாராவது கூட ஆள் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இது டோட்டலாக பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும். இதுக்கப்புறம் கிண்டுறது தான் நம்மளுக்கு வேலையே. அந்த கிண்டிகிட்டே இருக்கிறதே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட கேப் விடாமல். இப்போ பாருங்கள், அந்த ஒரு மாதிரி மேலே ஜெல்லி மாதிரி மிதக்குது. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத காட்ட முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்குது பால். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து இந்த டைமிங்கில் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணோன்னா கடைசியில் வந்து நம்மளுக்கு நெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நான் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ மறுபடி நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரத்தில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்குது. இன்னும் கூட நம்மளுக்கு வந்து அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரல. நான் வந்து அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பாருங்கள், இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போ இன்னும் நல்லா கெட்டியாயிருச்சு. நம்மளுக்கு சீக்கிரமே வந்து அல்வா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட்டியான அல்வா பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. பட் வந்து நம்மளுக்கு இன்னும் நெய் பிரிஞ்சு வெளியில் வரல. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணலாம். நான் அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க. கூடலாம் வைக்காதீங்க, நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை கூடதுக்கு வச்சிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அது கெட்டு போயிடும், நல்லாவே இருக்காது. இப்போ வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நம்மளுக்கு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி. இப்படி வந்து அந்த கரண்டி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா பேனை விட்டு செப்பரேட்டாக வரும் அல்வா. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சரு ஹல்வாக்கு. இப்போ வந்து கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி நிறைய வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை வந்து நெய்யில் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கட்டும் அந்த முந்திரி போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முந்திரி எதுக்கு போடுறோன்னா அல்வா வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், அதுக்காண்டி தான் ஆட் பண்ணுறது. சில பேர் ஆட் பண்ணாமையும் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு முந்திரி பிடிக்காட்டே நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக சூப்பராக இருக்குது. கலர் கூட நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறுனா தான் வந்து இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு இலையில வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படி பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது சூப்பராக. கண்டிப்பாக எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு இலகுன மாதிரி தெரியுது. இல்லை இதை சுத்தமாக ஆறிடுச்சுன்னா வந்து நம்ம வச்சு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே நிற்கும். நிறையா வச்சுருக்கனால நான் இப்போ பவுலில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக இருக்குன்னு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.